ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மேகதாது விவகாரம் தொடர்பா தாவேக அரசு மேல திமுக பல்வேறு கருத்துக்களை முன்வச்சிருந்தது. இந்த கருத்துக்கு தற்பொழுது பதிலடி கொடுக்கும் விதமாக தாவேக அரசு பதிவு போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேகதாது விவகாரம் இப்பதான் உருவானது மாதிரி திமுக பேசுது அப்படின்னு சொல்லி மேகதாது அணை விவகாரத்துல தாவேக பதிலடி கொடுத்திருக்கு. அதிகாரத்தை இழந்த பொறாமையில திமுக இவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு தாவேக தரப்புல இருந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், திமுக வச்ச கருத்துக்கள் என்ன, இப்ப அதற்கு தாவேக கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்ன? மேகதாது விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க பெங்களூரு செல்வதற்கு தயாராகி வருகிறார். அதற்கான ஆயத்த பணிகளை ஒருபுறம் கர்நாடக முதலமைச்சர் கௌரவத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சரை வரவேற்போம், ஒரு சுமூகமான முடிவு எட்ட வேண்டியதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் என தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஒருபுறம் சட்ட போராட்டம், ஒருபுறம் தலைவர்கள் சந்திப்பு, இருபுறம் கருத்துக்கள், விமர்சனங்கள் என பல்வேறு நிலைகள்ல இந்த விவகாரம் உச்சத்தை எட்டிருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் எக்ஸலத்தில் அவர்களது நிலைப்பாடு குறித்த ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அதுல மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10 பிறகுதான் உருவானது போல உலருகிறது திமுகவின் தலைமை. அப்படியெனில் தூங்கி கொண்டிருப்பது யார் என்பதற்கு திமுக தலைமையே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறது தானே என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகுதான் முதலமைச்சர் என்பது போல பேசுவதுதான் யதார்த்த உலகில் இருந்து இன்டிஃபரண்டாக இருப்பது என்பதை திமுக தலைமைக்கு எடுத்து சொல்ல வழக்கம் போல ஆளே இல்லை போல என்றும், ஆட்சியில் இருந்தபோது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் உங்களை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளி இருக்க மாட்டார்களே என்று விமர்சித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் யதார்த்தம் எதையும் உணராமல் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பொறாமையில், வயிற்றெரிச்சலில், பதவி வெறியில் திமுக பிதற்றுவதை மக்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றனர். திமுக தான் இன்னும் உணராமல் இருக்கிறது. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக விவசாயிகள் நலன்களும் தமிழக மக்கள் நலன்களும் பாதிக்கப்பட தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட்டை எக்ஸ்தலம் மூலமாக அவர்கள் பதிவிட்டிருக்கின்றனர். ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மேகதாது அணை விவகாரத்துல திமுகவினுடைய கருத்துக்களுக்கு பதிலடி கொடுத்திருக்க தாவேக விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க நாம கேட்டோம். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.